ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு ஸ்கேமில் மணியை இழந்துட்டேன். அந்த ஒரு ஸ்கேமை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஆன்லைனில் பொருள் தரேன், செகண்ட் ஹேண்டில் பொருள் தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கினேன். அது எப்படி மாட்டினேன்றதை பற்றி வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்கேமில் மாட்டினேன். அதில் ஒரு ஸ்கேமில் மட்டும்தான் மணி சென்ட் பண்ணி ஏமாந்தேன். ஓகேங்களா. இன்னும் 2 ஸ்கேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உஷாராயிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யமஹா மிக்சர். அது யமஹா மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஆர்மி பேஸில் அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட செகண்ட் ஹேண்டில் ஓகேங்களா அவங்கக்கிட்ட வாங்க போகிறோம். அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக். ஓகேங்களா. அதை எவ்வளோ ப்ரைஸ்க்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா வெறும் 6500 போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நான் காண்டாக்ட் பண்ணேன் அந்த பர்சனை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்மி பேஸில் இருக்கோம். ஆர்மி பேஸ் போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு கொரியர் வெளியில் மூவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 350 ஆகும் கொரியர் சார்ஜ். ஓகேங்களா. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். நீங்கள் பார்சல் வந்ததுக்கப்புறம் மணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதை நம்பி தான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொரியர் சார்ஜ் 350 ரூபா அனுப்பினேன். ஓகேங்களா. ஒரு ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் வந்து ரிசீவ் ஆக போகுது. போர்ட்டலில் இங்கே லாக் பண்ண போகிறோம். வெறும் 3 நிமிஷம் தான். ஓகேங்களா. 180 செகண்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த 180 செகண்டில் நீங்கள் 2000 சென்ட் பண்ணணும். மீதி அமௌண்ட்டை நீங்கள் பொருள் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். 2000 தானே. ஓகே, 1 லட்ச ரூபா பொருள் நம்மளுக்கு 6500 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 நான் சென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா அதே ஆர்மி போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணோம், க்ளோஸ் ஆகலை. அந்த மணி போயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3000 அனுப்புங்க. நம்ம பெரிய அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா உடனே லாக் ஆகிடும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் கேமராவிலே மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா கொரியர் சார்ஜ் அதை விட்டுருங்க. நான் 2000 அனுப்பிட்டேன். அந்த 2000 ப்ளஸ் இப்போ ஒரு 3000 5000. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கும்போது வெறும் 1500 மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா. இப்போ கேமரா உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் வெறும் 6500 மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 5000 சென்ட் பண்ணிட்டீங்க. அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கொஷின் பண்ணேன் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டார். ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருந்தார். இதை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னுடைய ஐடி கார்டு ஐடி ப்ரூஃபை பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருடைய பிஸ்னஸை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருந்தார். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2000 சென்ட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன். அவர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா இது ஆர்மி போர்ட்டலுடைய பார்சல். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயும் உங்களுடைய அப்பா பேர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா மர்டர் கேஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 420 க்ரைமில் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான். ஓகேங்களா. பேமெண்ட்டை நீங்கள் அனுப்புங்க. பார்சல் வந்ததுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை அனுப்புங்க. எனக்கு இப்போ தான் ஒரு டவுட்டே. பார்சல் வந்ததுக்கப்புறம் உள்ள கல்லோ மண்ணோ வச்சுட்டு கொரியர் பண்ண வந்தோம்னா நம்ம எதுவுமே கேட்க முடியாது. என்ன ப்ராடக்ட் இருக்குன்றத பில்லில் சர்ச் பண்ணி தான் அவங்களே சொல்லுவாங்க. பில்லில் நீங்கள் எதை வேணால் மென்ஷன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன ப்ராடக்ட் வேணால் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் தவிர்த்து நடுவில் கொரியர் பர்சனுக்கு அந்த ப்ராடக்ட் என்னன்றது தெரியாது. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நானே கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டேன் இது ஸ்கேமு தான் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா cybercrime.covid.in அந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. கம்ப்ளைண்ட் லாக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 10 o'clock. எனக்கு ஒரு ஈவினிங்காக அந்த கம்ப்ளைண்ட்டை டேக் ஓவர் பண்ணுற ஆஃபீஸர் எனக்கு கால் பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக விசாரிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா மேற்கொண்டு எதுவும் பேமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. இவனெல்லாம் நம்ம பிடிக்க போனோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய ஸ்கேமாக தான் இருக்கும். அந்த யூபிஐடி கூட எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் இல்லை மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஒரு கியூஆர் கோடை நம்மளுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அவங்க பேமெண்ட் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்கேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கப்புறம் பேமெண்ட் எதுவும் சென்ட் பண்ணாதீங்க. நான் அவங்களோட நம்பர் எல்லாத்தையுமே நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. என்ன ரீசனுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மணி ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றனால தான் நான் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் எதையும் மாட்டக்கூடாது அப்படின்றனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நிறைய வாங்குவீங்க. நீங்கள் மோஸ்ட்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% மேலே ஆடியோ சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. மேற்கொண்டு ஒரு புது சப்வூஃபர்லாம் பார்க்கும்போது அதை வாங்கணும் அப்படின்றது இருக்கும். அதனால் கூடுமான வரை நேரில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. அதேமாரி ஆன்லைனில் இருக்குன்றாங்கன்னா கன்ஃபார்மாக செகண்ட் ஹேண்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பணத்தையும் நீங்கள் முன்னாடியே சென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ப்ராடக்ட் என் கைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறத விட நான் எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் பே பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு 6000 சொன்னாங்க அப்படின்னா நான் 10,000 கூட சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். ஓகே எனக்கு தெரியும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கூட
மணி பே பண்ணுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட்டை கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அடித்து பேசுங்க. ஸோ எந்த காசையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்ஸ்டாகிராம் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஆடு. ஸோ கேமரா ஒன்று, ஓகேங்களா? நிக்கானுடைய D7500 மாடல் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொலிரோ கார் ஒன்று. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் தான் ஏமாந்தோம், ஓகே. ஸோ இவன் என்ன கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்ககிட்டயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். ஸோ சேம் அதே ஆர்மி போர்ட்டல், ஸோ அதே ஆர்மி பேஸ்லேருந்து உங்களுக்கு கொரியர், ஸோ அதே பேமெண்ட், ஸோ அதே ஸ்கேம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நம்பி யார்கிட்டையும் காசை ஏமாந்துடாதீங்க. ஸோ யாருன்னு எவருனே தெரியாது. ஸோ இப்போ இது புது ஸ்கேமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறானுங்க போல். ஸோ 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் இந்த ட்ரேடிங்கை பற்றி, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் அமௌண்ட் அனுப்புங்க, ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ அங்கே லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 வந்துடும். ஸோ நாங்களே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு எதில் ப்ளஸில் கட்டணுமா மைனஸில் கட்டணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசு திருப்பி வரும். ஸோ ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட் அதிகமானதுக்கப்புறம் ஸோ அந்த இடம் 0 ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டே இருக்காது. ஸோ டொமைன் எல்லாமே ஃபேக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கேமில் வந்து இப்போ ஆர்மி போர்ட்டல்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணி புதுசு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ முழுக்க ப்ராடக்ட் வாங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ காமெடியாக இருக்குன்னு சிரிச்சிட்டு விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து காசை போட்டுட்டு ஸோ அப்புறம் ஏமாந்தவங்களுக்கு தான் அதனுடைய பெயின் தெரியும். ஸோ இதேமாரி ஸ்கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு ஷேரை நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏமாறாமல் இருந்ததுன்னா ஸோ நல்ல வீடியோவில் ஸோ மிக்சர் கிளாஸில் உங்களை பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.